ஆசிரமத்தில் தரிசிக்க வேண்டிய இடங்கள். 1 பொங்கி அம்மன் சன்னதியும் பொங்கி பாறையும். இங்கே உள்ளே போனால் 7 இடம் இருக்குது. 7 இடத்த இப்போ நான் காட்டப்போம். சரிங்களா? 2வது வந்து திருப்புகழ் வள்ளிமலை சுவாமிகள் உருவச்சிலை அமைந்த நடு மண்டபம். அதான் உச்சியில் போகணும். உச்சி மண்டபம் நான் சொன்னது. சரி சரி. அதுக்கு என்ன பண்ணணும்? திருப்புகழ் சுவாமிகளின் சமாதி அமைந்த குகை. அது வந்து கீழே இருக்குது. நம்ம போய் பார்த்தோம். குகை கீழே இருக்குது. சாமியார் குகை. கணேசகிரியும் இரட்டை விநாயகரும். அங்கே வந்து இரட்டை விநாயகர் இருக்காரு. பாறையில் பெரிய பாறையில் யானை உருவத்தில் ஒரு விநாயகர் இருக்காரு. நான் காட்டுறேன். தூரத்தில் வந்து பார்த்தா தான் அந்த யானை உருவம் தெரியும் உங்களுக்கு. குமரத்தீர்த்தம் எனும் சூரியன் காணா சுனை. முருகன் வந்து தென்னை மாவு சாப்பிட்டு இருக்கும்போது தண்ணி தாக்கம் எடுக்கும்போது வள்ளியம்மா கிட்ட கேட்டாங்க, எனக்கு தண்ணி கொடுங்கன்னு. அப்போ வந்து தண்ணி எடுத்து கொடுக்கும்போது எனக்கு சூரியன் படாத தண்ணி வேணும்னு கேட்டார். இந்த தண்ணி வேணாம், எனக்கு சூரியன் படாத தண்ணி வேணும். அதுக்காக பாறையை பெரட்டி அது சொன்ன தண்ணி வந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அதையும் காட்டுறாங்க. சரவண பொய்கை, அதுவும் குளம் மேலே இருக்குது. அதையும் காட்டுறாங்க. உச்சியில் அமைந்திருக்கும் திருமால்கிரீஸ்வரர், வள்ளியம்மன் மஞ்சள் அரைத்து குளித்த இடம். இது 3 மலையில் தான் இருக்கு. சரி, போகிற வழியில் பார்க்கலாம். இல்லை, அவ்வளோ கீழே இருக்கு. ஓகே, தேங்க்ஸ்.